உங்களுக்கு ஏன் சீமான ரொம்ப பிடிக்கும்? அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயம் தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத ம். யாருமே பேசாத ஒண்ணு சீமான் பேசுறாரு அப்படின்னு ஏதாவது சொல்ல நிச்சயமா முடியுமா? இருக்குண்ணே. இது இது 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல, ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்னு அ ஆண்களுக்கு, பெண்களுக்கும் சமமாக 117, 117 தொகுதிகள குடுத்ததெல்லாம் இதெல்லாம் அரசியல் புரட்சி. இது இது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ம். இப்ப 1950 50க்கு பிறகு தான் மக்களாட்சிக்கு பிறகு தான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கிடைக்குது. ம். வாக்குரிமையோட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அவங்கள அவங்கள அதிகாரப்படுத்துவதற்கான எந்த முயற்சியுமே இந்த திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி யாருமே எடுக்கல. திராவிட இயக்கங்கள் தான் பெண் விடுதலை பேசக்கூடியது. அப்படியா? அதேபோல சமத்துவம் பேசக்கூடியது. அப்படியா? எல்லோருக்குமான சம உரிமை குடுக்கணும்னு பேசக்கூடியது. அங்க இருந்து பேசக்கூடியது. தான் நீங்க கத்துக்கிட்டீங்க ஆ நீங்கலாம். அருமையானது. பேசக்கூடியது. ம். செயல்படுத்தலையே! செயல்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு செஞ்சாங்க? திமுகவிலயும், அதிமுகவிலயும் பெண் தலைவர்கள் இருக்காங்கல்ல. ஏன் இல்ல? எத்தன விழுக்காடு இருக்கிறாங்க? பெண் ம். தலைவர்கள் ஒருத்தர் இருந்தா, 2 பேர் இருந்தாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லங்க. ம். சம விகிதத்துல இருக்கிறாங்களா? பெண் தலைவர்கள்னு சொல்ல வேணாம். தலைவர்கள்ல பெண்களும் இருக்கணும் பாதி. சம விகிதத்துல இருக்கணும். ம். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கத்தான் செய்ய வேண்டும். ஆணுக்கு இணைன்னு இல்ல. ஆணும், பெண்ணும் சமம்னு சம விகிதத்துல அதிகாரப்படுத்தணும் பெண்கள. அத செஞ்சிருக்கிறாங்களா? ம். நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. ம். நாங்க இன்னும் ஆட்சிய பிடிக்கல. ஆனாலே இப்பவே நாங்க 117 ஆண்கள், 117 பெண்கள், 40 பேர்ல பாதி பாதி ஆண், பெண் குடுத்துட்டு தானே இருக்கோம். சட்டமன்றத்திலயும், பாராளுமன்றத்திலயும். அப்ப இது எவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி. ம். ம். பெண்கள பேச்சாளர் அளவுல கூட பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே! ம். இப்ப திமுக, அதிமுகவோட மேடைகள் இருக்குல்லங்க. அந்த மேடைகள்ல ஒரு பேச்சாளர் ஏறி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. அந்த மேடை எப்படி துவங்குது? இல்ல அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல அந்த இடத்துல. எப்படி துவங்குது? எப்படி இருக்கு? ஆமா, பெண்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. ஆமா. பெண்களுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குது நான் சொல்றேன். ம். அரைகுறை ஆடைகள போட்டு ஆட விடுறாங்க. அதான் அவங்களுக்குள்ள ஸ்பேஸ். ம். இல்ல திமுக மேடையில ஆடுறாங்க. தலைவர்களா பரிணிமித்து மேடையில உட்கார வைக்கிறாங்கல்ல. அவங்களையும் அதுக்கு உட்கார முன்னாடி வச்சுட்டு பெண்கள ஆட விடுறாங்கல்ல ஆபாசமா. அதுதான் அவங்க குடுக்கக்கூடிய ஸ்பேஸ். ம். பெண்கள சதைப்பிண்டமாக மட்டுமே பார்க்கக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு தேசிய கட்சிகளும், திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடிய இடத்துல, "நீ போயிட்டு வாடா. நீ போய் பேசிட்டு வாடா." அப்படின்னு அனுப்பி வைக்கிறது எங்கள அண்ணன் சீமான் மட்டும் தான்.